பச்சை மரங்களால் நிரம்பிய அடர்ந்த காட்டில் ஒரு சின்ன குறும்புக்கார குரங்கு வாழ்ந்தான். அவனுடைய பெயர் காளி. அவன் எப்போதும் கிளையிலிருந்து கிளைக்கு தாவி காட்டிலுள்ள எல்லா விலங்குகளுக்கும் சிரிப்பும் சந்தோஷமும் பரப்புவான். அதே காட்டில் வாழ்ந்தால் மென்மையான மனம் கொண்ட மழலை யானை மீனா. உடல் பெரியதாயிருந்தாலும் அவள் மனம் குழந்தை போல சுத்தமானது. ஆனால் ஒரு விஷயம், அவள் எப்போதும் வெட்கப்பட்டு யாரிடமும் பேசாமல் தனியாக இருந்தாள். ஒரு நாள் காளி தாவிக் கொண்டிருந்தபோது ஓர் மெதுவான அழுகை சத்தம் கேட்டது. அவன் கீழே பார்த்தான். மீனா தன் தும்பிக்கையை பிடித்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். காளி அவளிடம் ஓடி வந்து கேட்டான், மீனா, என்னாச்சு? ஏன் அழுற? மீனா மெதுவாகச் சொன்னாள், எனக்கு யாருமே நண்பர்கள் இல்லை. என்னை பெரியதா மெதுவானதா என்று எல்லோரும் கிண்டல் செய்கிறாங்க. காளி மனதில் நெகிழ்ந்தான். அவனும் புன்னகையுடன் அவளிடம் கையை நீட்டிச் சொன்னான், அப்படியா? இனிமேல் நான் உன் நண்பன். இப்போ நம்ம இருவரும் சேர்ந்து விளையாடலாம். அந்த நாளிலிருந்து காளியும் மீனாவும் அடர்ந்த காட்டின் பிரியமான நண்பர்களானார்கள். ஒரு மாலை காட்டில் எல்லா விலங்குகளும் ஆற்றங்கரையில் இருந்தபோது ஒரு பறவை அவசரமாக பறந்து வந்து கூச்சலிட்டது. கவனம், பெரிய வெள்ளம் வருகிறது, எல்லோரும் ஓடுங்க! அனைத்து விலங்குகளும் பயந்து ஓடினார்கள். காளி மரத்தின் மேலே ஏறி பாதுகாப்பாக இருந்தான். அப்பொழுது அவன் கீழே இருந்து ஒரு உதவி குரல் கேட்டான். காளி, உதவி, உதவி! அது மீனாவின் குரல். அவள் சறுக்கி விழும் நிலையில் நின்று கொண்டிருந்தாள். ஆறு வேகமாக பெருக்கெடுத்து வந்தது. அடடா என்று காளி யோசித்தான். அவளை எப்படி காப்பாற்றுவது? ஒரு நொடியில் அவன் ஒரு திட்டம் போடினான். கிளைகளைக் கொண்டு பிணைத்து ஒரு வலுவான கயிறு செய்தான். கீழே இறங்கி அதை மீனாவின் தும்பிக்கையில் கட்டினான். மீனா, பயப்படாதே, நான் இருக்கேன், மெதுவா முன்னே வா. அலைகள் அடித்தாலும் காளி மன உறுதியுடன் இழுத்தான். மீனாவும் தன்னாலான முழு சக்தியுடன் முன்னே வந்தாள். இருவரும் சேர்ந்து வெள்ளத்தை கடந்து உயர்ந்த மேடைக்கு வந்தார்கள். அங்கே அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். முதிய ஆமை சொன்னது, காளி, நீ ஒரு சின்ன குரங்குதான், ஆனாலும் உன் அறிவும் துணிவும் அசத்தல். பறவை சொல்லியது, மீனா கூட பயமின்றி போராடினாள், இது பெரிய விஷயம். அந்த நாளிலிருந்து யாரும் மீனாவை கிண்டல் செய்யவில்லை. மீனாவும் இனிமேல் வெட்கப்படாமல் தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்தாள். ஏனெனில் அவளுக்கு ஒரு உண்மையான நண்பன் இருந்தான், காளி. கதையின் நீதி: உண்மையான நண்பன் எத்தனை சிரமம் வந்தாலும் விடாமல் நிற்பவன். உடல் பெரியதா சிறியதா என்பது முக்கியமல்ல, நல்ல மனதுதான் முக்கியம். அறிவும் துணிவும் இருந்தால் எந்த பிரச்சனையும் பெரியதல்ல.